சமீபத்தில் வந்த பராசக்தி படம் இந்த மொழி போர் அடிப்படையாக வச்ச வந்த ஒரு திரைப்படம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த படத்தை பற்றின உங்களோட கருத்து? அந்த படத்தை பற்றி சொன்னாங்க. அந்த படத்தை என்னால் ஒரு உணர்வோடு உட்காந்து பார்க்க முடியல. நாம் எங்கள் ஊர்லேயே மொழி போராட்டத்தினுடைய கலந்து கொண்டு அந்த போராட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டவர்கள் இருக்கிறாங்க. மொழிப்போர் ஈகிகளுக்கான ஓய்வூதியத்தை பெற்றவர்கள் இருக்காங்க, எங்கள் ஊர்லேயே இருக்காங்க. நாங்கள் அவங்ககிட்டலாம் பேசியிருக்கிறோம். தமிழ் மொழிக்கான அந்த போராட்டத்திற்கு தெலுங்கர்கள், பிற மொழியாளர்கள், ஏன் இந்திக்காரர்கள் கூட உதவினார்கள் என்பதாக அந்த படத்தில் நிறுவப்பட்டிருக்கிறது. உண்மையே அப்படி நடந்தான்றால் உண்மை அப்படி இல்லை. உண்மை கசப்பானது. இந்தி திணிப்பை எதிர்த்து சென்னை மாகாணத்தில் இருந்த தமிழர்கள் மட்டுமே போராடினார்கள். கன்னடர்களோ தெலுங்கர்களோ மலையாளிகளோ போராடவில்லை. 65 கூட இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழர்கள் போராட போது தமிழ்நாட்டில் பொள்ளாச்சியில் துணை இராணுவம் வீதியில் இறங்கி தமிழர்களை கொத்து கொத்தாக கொன்ற போதும் கூட கர்நாடக அரசாங்கமோ கேரள அரசாங்கமோ ஆந்திர அரசாங்கமோ தமிழர்களுக்கு ஆதரவாக அறிக்கை கூட விட்டது இல்லை. அன்றைக்கு அங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது. அவர்கள் அதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. அதைவிட முக்கியமாக தமிழர்கள் போராட்டத்தை கண்டு அஞ்சுதான் தமிழ்நாடு நீங்களாக ஏனைய பகுதிகளில் இந்தி கற்பிக்கப்படும் என்ற அரசாணையை இந்தியா போட்டது.